இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு 3D வீடியோவை ரொம்ப ஈஸியாக ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜை வச்சு எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளானதான். ஆனால் ஒரு சில இடத்துல நாமளே எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை நீங்கள் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே இப்போது ஆப்புக்குள்ளே இன்புட் ஆகிடும். இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றத போய் நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை ஜஸ்ட்டு டச் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுமே உங்களுக்கு உள்ளே போனதுமே இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபாண்டை யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை விட இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்டெலாம் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கிறது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஃபாண்டெல்லாம் எங்கேருந்து எடுக்கும்னு தெரியுமா தெரியாதான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் அதையும் கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபாண்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணி இதில் ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபாண்டை எப்படி சேஞ்ச் பண்ணுற மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இந்த மேலே இருக்க ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஆரம் மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரம் மார்க்கை டச் பண்ணி இல்லை கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்கள்கிட்ட இருக்க ஃபாண்ட் எல்லாமே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பண்ண மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்புட் பண்ண ஃபாண்டு. இதுவே கீழே லாஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே காட்டாமல் ஃபாண்ட் இருக்கா, அதெல்லாம் அந்த ஆப்லேயே இருக்க டிஃபால்ட் ஃபாண்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நானே கொஞ்சமான ஃபாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்பையப்போ தேவைப்படுற ஃபாண்டை நான் போய் அப்பையப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் மேலே ஜஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணால் போதும், அந்த இடத்துல ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபாண்டை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டீங்களா? இதே மாதிரியே வீடியோட லாஸ்ட் வர ஃபஸ்ட்டு ஃபாண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 2லையுமே நீங்கள் வேறு ஃபாண்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறேன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த லேயரோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்தீங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த 0.0 செகண்ட் வச்சுட்டு இப்போ நாம் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணி இந்த மீடியாவை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ், அதாவது உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த மாதிரி இமேஜ் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இதில் யூஸ் பண்ணுற இமேஜ் ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்க இமேஜாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இமேஜாக கூட நான் எடுத்துகிட்டு இப்போ இந்த மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வர இந்த மாதிரி இழுத்துக்குங்க. இப்போ வீடியோட லாஸ்ட் வர நமக்கு இழுத்தாச்சா? இழுத்ததுக்கப்புறம் இதை வந்து செட் பண்ணணும். அதாவது எந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணுறேன்னா இந்த லாஸ்ட் பீட் மார்க் இருக்குது பார்த்தா, இந்த இடத்துல செட் பண்ணால் போதும். அதுவே கரெக்டாக வீடியோட ஸ்டார்டிங் அந்த முன்னாடி இருக்க எல்லாத்துக்குமே இந்த லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை இமேஜ் டச் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் பிடிச்சிருத்தேன்னா பெருசாகி உங்களுக்கு சென்டரில் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்போ இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங் வந்து இதை கொஞ்சமாக மூவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுதா எந்த அளவுக்கு கரெக்டாக வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு. இப்போ ஒரு சில இடத்துல உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்னது அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கா, அதை இன்னும் தள்ளணும்டா. இப்போ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க டெக்ஸ்ட்டை டச் பண்ணிவிட்டு அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கூட தள்ளிக்கிறேன். இப்போ இதை உங்களுக்கு இன்னும் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணணும்னா இதில் இந்த 2வது இருக்க ஆப்ஷனை டச் பண்ணி இந்த ரொட்டேட்டோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து மைனஸ் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பீட் மார்க்காக போய் அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே உங்களோட இமேஜோட அவுட்டரில் வர மாதிரி மட்டும் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஒரு இடத்துல மட்டும் நான் என்னோட நேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது எங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல தான் நான் என்னோட நேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துக்கு பதிலாக இப்போ உங்களோட நேமை இந்த இடத்துல ஆட் பண்ணணும். நான் இந்த இதில் உங்களுக்கு கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா நேம் ஆட் பண்ணாமல் தான் கொடுத்துருப்பேன். இப்போ இந்த ஊருன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி இந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த 2வது டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிடும். இப்போ டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு லேயர் பதிலாக அதை அப்படியே கீழே இழுத்துட்டு வாங்க. ஏன்னா இதில் தான் நம்ம உங்களோட நேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை கீழே இழுத்துட்டு வந்து அந்த எடிட் டெக்ஸ்ட் போயிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா நான் வந்து என்னோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சைஸில் போய் இந்த சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி இந்த மாதிரி கீழே கொண்டு வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ பேக் வந்துடுங்க. ஸோ இப்போ ஈஸியாக நேம் எப்படி ஆட் பண்ணுறது தெரிஞ்சிச்சா? இப்போ பாதி அளவு தான், அதாவது கரெக்டாக இந்த இடத்துல வரதான் அந்த 13.5 செகண்ட் வரதான் நான் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் இந்த மாதிரி எஃபெக்ட்லாம் கொடுத்துருப்பேன். இதுக்கடுத்து ஃபுல்லாக நமக்கு பிஜிஎம் தான் வந்து ஓடும். அந்த பிஜிஎம்க்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜஸ்லாம் எப்படி ஒரு எஃபெக்டாக கொண்டுட்டு வருது, அதாவது நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த 4-5 இமேஜை எப்படி கொண்டுட்டு வரேன்னு பார்க்கலாமா? அதுக்கு அந்த லேயரோட ஸ்டார்டிங் வந்துருங்க. அதாவது அந்த பீட் மார்க்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக அந்த நம்ம ஆட் பண்ணிக்க நம்மளோட இமேஜை டச் பண்ணி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அந்த பீட் மார்க்குக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணி கட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக அடுத்த பீட் மார்க்குக்கு பதிலாக அந்த இதில் போய் அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த மாதிரி நடுவில் சென்டரில் ஒரு இமேஜ் வந்து கிடச்சிருச்சா? கிடச்சதுக்கப்புறம் இப்போ இந்த இமேஜை அப்படியே டூப்ளிகேட் பண்ணணும். அந்த இமேஜை டச் பண்ணி இந்த 2வது இருக்க டூப்ளிகேட் லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து நமக்கு டூப்ளிகேட் ஆயிடும். டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம்
இப்போ இந்த இடத்துல தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 14.5 செகண்ட் கிட்ட தான் உங்களுக்கு அந்த இது வந்து இமேஜ் வந்து ஒரு கார்னருக்கு போது இந்த இடத்துல மட்டும் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கீழே இருக்க இமேஜை டச் பண்ணுறீங்க, அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போகிறீங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு அப்படியே அந்த இமேஜோட லாஸ்ட் போங்க. லாஸ்ட் போயிட்டு இந்த இடத்துலேருந்து அந்த இமேஜ் அப்படியே நமக்கு வெளியே வர மாதிரி மட்டும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ ஃபுல்லாக வேண்டாலும் இந்த மாதிரி கொண்டுட்டு போய்க்கலாம். நமக்கு பாதி அளவு தான் கரெக்டாக இருக்கும், பாதி அளவு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ இதை நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றாண்டா கூட மாற்றிக்கலாம். அதுக்கு கீழே இருக்க எஃபெக்ட் போகிறீங்க, இந்த ஆட் எஃபெக்ட் போயிட்டு இதில் இந்த சேச்சுரேஷன் அண்ட் வெர்புக்கு பதிலாக அதை ஆட் பண்ணிட்டு இந்த சேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து 0 பண்ணினா நமக்கு இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் எஃபெக்ட் வந்து கிடச்சிடும். இப்போ இது நீங்கள் முன்னாடி இருந்து மூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதே மாதிரியா அடுத்த பீட் மார்க்கை டச் பண்ணி அதுலேயும் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே இந்த ஓரத்தில் தான் இருக்குது. இதை நம்ம இன்னும் 4-5 லேயராக வந்து மாற்றலாம். அது எப்படின்னா நம்ம முன்ன பண்ண மாதிரி தான், ஜஸ்ட் இமேஜ் டச் பண்ணி டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த ரெண்டாக இருக்க டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஓப்பன் ஆயிடும். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை தான் ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரிசையாக நீங்கள் டூப்ளிகேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 இது வந்து 3 இது டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 இதில் இப்போ ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறத டச் பண்ணி அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வைங்க. வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் வச்சு இந்த இதை கொஞ்சம் மட்டும் வெளியே வர மாதிரி மட்டும் செட் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அடுத்த இமேஜை டச் பண்ணி அந்த இதை எங்கே பீட் மார்க் வச்சு முடிச்சோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு பீட் மார்க் வச்சுட்டு அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து அந்த இமேஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வெளியே கொண்டுட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டு போகிறப்போ இப்போ இது வந்து மேலே இருக்க இமேஜாக இருக்கா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த இமேஜுக்கு கீழே கொண்டுட்டு போனாலே போதும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதே மாதிரியே லாஸ்ட் இமேஜ் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த லாஸ்ட் இருக்கல நீங்கள் எந்த எஃபெக்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அது வந்து கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதான் ஈஸியான ஸ்டெப்பில் எல்லாத்தையுமே ஒரு எஃபெக்ட்டையும் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோ லைவாகவே சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.